பாரிஸில் 2024க்கான ஒலிம்பிக் போட்டி கோலாகலமாக ஜூலை 26ல் துவங்கியாச்சு. ஆகஸ்ட் 11 வரைக்கும் பிரான்ஸில் நடைபெறுற இந்த போட்டியில் 206 நாடுகள் பங்கு பெறுது. இதில் 10,714 வீரர்களும் 32 விளையாட்டுகளும் 329 போட்டிகளும் நடக்குது. பிரான்ஸில் நடக்கிற இந்த ஒலிம்பிக் போட்டி மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. கடந்த 100 ஆண்டுகளில் பிரான்ஸ் தலைநகரில் கோடைகால ஒலிம்பிக் போட்டி நடத்துவது இதுதான் முதல் முறை. பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவின் சார்பாக 70 வீரர்களும் மற்றும் 47 வீராங்கனைகள் என மொத்தம் 117 பேர் பதக்கம் வெல்லும் முனைப்பில் களமிறங்கியிருக்கிறாங்க. இதில் தமிழ்நாட்டை சேர்ந்த 13 பேர் தடகளம், பாய்மரப்படகு, துப்பாக்கிச் சுடுதல், டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகளில் பங்கு பெறுறாங்க. இந்த சூழ்நிலையில தான் 2வது நாள் போட்டியிலேயே இந்தியா பதக்கப்பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இதை பற்றின முழுமையான விவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வர்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பட்டியலில் இந்தியாவை இடம்பெற செய்த விளையாட்டு மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மனு பாக்கர் வெண்கலப் பதக்கம் வென்று இந்தியாவை இடம்பெற செஞ்சுருக்காங்க. 22 வயதான மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதலில் முதல் முறையாக பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை. ஒலிம்பிக் தொடரில் 2வது நாள் ஆட்டத்தில் தொடங்கிய முதலே இந்திய ரசிகர்கள் பலரும் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கி சுடுதல் ஆட்டத்தை எப்போ துவங்கும்னு காத்திருந்தாங்க. ஏன்னா இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனை மனு பாக்கர் தகுதி பெற்றிருந்தார். தகுதிச் சுற்றில் 580 புள்ளிகள் பெற்று 3வது இடத்தில் நிறைவு செய்திருந்தார். இந்நிலையில் 8 பேருடன் இறுதிப் போட்டி இன்று துவங்கியது. இதில் முதல் 5 ஷாட்டுகளுக்கு பின் மனு பாக்கர் 2வது இடத்திற்கு முன்னேறினார். 10வது ஷாட் முடிவில் மனு பாக்கர் 3வது இடத்திலும் ஒவ்வொரு வீராங்கனைகளும் எலிமினேட்டாக தொடங்கினர். 15 ஷாட்டுகள் முடிவில் மனு பாக்கர் 150.7 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் தொடர்ந்து வந்தார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஜியாங் வெளியேறினார். கடைசியாக 5 வீராங்கனைகள் களத்தில். சீனாவின் லிசு வெளியேறினார். இதன் பின் 4 வீராங்கனைகளாக களம் மாறியது. இந்த சூழ்நிலையில் சீனாவின் தூவின் வெளியேறினார். இந்தியாவின் மனு பாக்கருக்கு கிட்டத்தட்ட பதக்கம் உறுதியானது. 21வது ஷாட்டில் மனு பாக்கர் 10.1 புள்ளிகளோட 2வது இடத்துக்கு முன்னேறினார். 22வது ஷாட்டில் 10.3 புள்ளிகளோட மனு பாக்கர் பெற்ற நிலையில் கொரியா வீராங்கனையிடம் 10.5 புள்ளிகள் பெற்று மீண்டும் 2வது இடத்துக்கு முன்னேறினார். இதன் காரணமாக மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்துடன் வெளியேறினார். தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை கொரியா வீராங்கனைகள் வென்றனர். யார் இந்த மனு பாக்கர் அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த 22 வயதாகும் மனு பாக்கர் 2 முறை ஒலிம்பிக்லையும், ஆசிய விளையாட்டுப் போட்டி, வேர்ல்டு கப், யூத் ஒலிம்பிக் கேம்ஸ், ISSF ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப், காமன்வெல்த் போட்டிகளில் இந்தியாவுக்காக விளையாடி ஒலிம்பிக்கை தவிர போட்டியிலேயும் பதக்கம் பெற்றிருந்த இவர் இப்பொழுது ஒலிம்பிக் போட்டியில் 2வது முறையாக பங்கு பெற்று பதக்கம் பெற்றிருக்கிறார். மனு பாக்கர் நட்சத்திர வீரராக இருந்த பொழுதிலும் டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வாய்ப்பை தவறவிட்டார். டோக்கியோ ஒலிம்பிக் தொடரில் அவருக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கியில் இருந்த கோளாறு காரணமாக வெளியேற்றப்பட்டார். தற்போது அடுத்த ஒலிம்பிக் தொடரிலேயே மனு பாக்கர் தான் யார் என்பதை நிரூபித்திருக்கிறார். மனு பாக்கர் சிறு வயதில் குத்துச்சண்டை மற்றும் டென்னிஸ் ஆர்வம் கொண்டிருந்தார். அவர் அப்பா தான் துப்பாக்கிச் சுடுதல் பக்கம் மனு பாக்கரின் கவனத்தை திருப்பியவர். கடந்த ஒலிம்பிக்கின் போது பயிற்சியாளர்களுடன் சில கருத்து வேறுபாட்டை கொண்டிருந்ததால் இம்முறை தனது பழைய பயிற்சியாளர் ஜெய்பால் ராணாவிடம் பயிற்சியை தொடங்கி பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். 16 வயதிலிருந்தே சர்வதேச அளவில் துப்பாக்கி சுடும் போட்டியில் ஜொலித்து வந்த மனு பாக்கர் இதுவரை உலகக்கோப்பையில் 9 தங்கப் பதக்கங்களையும் 2 வெள்ளிப் பதக்கங்களையும், இளையோர் ஒலிம்பிக்கில் 1 தங்கம் 1 வெள்ளியை வென்றிருக்கிறார். உலக ஜூனியர் சாம்பியன் போட்டியில் 4 தங்கம் 1 வெண்கலம் உட்பட காமன்வெல்த் போட்டியில் 1 தங்கம் என மொத்தம் 15 பதக்கங்களை பெற்று வெற்றியை குவித்துள்ளார். எவ்வளவுதான் நமக்கு மனவலி ஏற்பட்டாலும் கடைசி வரை களத்தில் நின்று சரியான வழிகாட்டுதலுடன் போராடினால் நிச்சயம் வெற்றி பெறலாம், சாதிக்கலாம் என்பதுதான் மனு பாக்கர் நமக்கு உணர்த்தியுள்ள பாடம். பதக்க மங்கையை இந்தியாவோடு சேர்த்து ஊர்சுத்தி சேனலும் வாழ்த்துகின்றது.